வாங்க இன்றைக்கி வியாழக்கிழமை என்ன சமைக்கலான்னு பார்ப்போம். இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வைக்கலாம். இது கத்திரிக்காவிலே நிறைய வெரைட்டி இருக்குது. இந்த ராமர் கத்திரிக்காய்னு ஒன்று இருக்கும்ல, அது ரொம்ப நல்லாயிருக்கும். இதுவும் நல்லாயிருக்கும். இது வாங்கி நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் வாங்கிட்டு வருவேன். 2-3 நாளாக வதங்க போட்டு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. வாழைக்காய் வறுத்தல்லாம்ல எது செஞ்சோமோ அப்புறம் தான் தெரியும். இது சொரக்காய் கூட்டு பண்ணிடலாம். இது மணத்தக்காளி கீரை ரொம்ப நல்லது. அது ரொம்ப மருத்துவ குணம் உள்ளது. வாய் வயிறு புண்ணுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. இதையும் செய்யலாம். ஆனால் எது செஞ்சு முடித்தோன்னு அப்புறம் தான் தெரியும். அதுக்கு பிறகு அப்புறம் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அப்புறம் அதுக்கு பிறகு செய்யலாம். ஒன்றும் மெதுவாக செய்யலாம். இங்கே பாருங்கள், மணத்தக்காளியோட பூ நம்ம வீட்டில் கூட இருந்தது. ஆனால் இப்போ எல்லாம் வீணாயிடுச்சு, எல்லாம் பட்டு போயிடுச்சு. இந்த பாருங்கள், இப்போ நான் சாதம் வடிச்சிட்டேன். இது சாதத்தை கலராமல் கொடுத்துட்டோன்னா, தனியாக கொடுத்துட்டோன்னா ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். அது கலர்னா சாப்பிட மாட்டேங்கிறாங்க. அதனால் இது எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு. இது சொரக்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இது இவ்வளோ தான் செஞ்சது. வாங்க சாப்பிட்லாம். மீதத்தை அப்புறம் பார்க்கலாம்.